ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இப்போ சூப்பரான vlog பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து வயலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ வயலில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, நல்லா நெல்லெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இதான் நெல் கதிர். ஸோ எங்கள் வயலில் வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த பாதையில் தான் நம்ம நடந்து போகிறோம். நெல் போட்டிருக்கிற டைமில் தான் இந்த வரப்பில் நடக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தெரியும். மற்ற டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஈஸியாக வந்து நடந்து போயிடுவேன். ஏன்னா தண்ணியில் விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நட்டு வச்ச மரத்தை தான் பார்ப்போம், அது எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மேலே மரத்தில் இருந்து ஒரு இளநியோ தேங்காவோ விழுந்துருந்துச்சு. தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி குலுக்கியும் பார்த்தாச்சு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா என்னோட 3வது மாமனார் வந்தாங்க. இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமனார். மொத்தம் எனக்கு 4 மாமனார், இவங்க 3வது மாமனார். எப்போ நாங்கள் வயலுக்கு போனாலுமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ரொம்ப என்ன பேசினாலும் வந்து சிரிச்சுட்டே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் ஒரு இளநியோ தேங்காய்ன்னு நினைக்கிறேன் விழுந்துருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படியே அந்த வயல்லே உள்ளே விழுந்துருந்துச்சு. ஸோ போகும்போது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. நான் அந்த மாமா கிட்டே கேட்டேன், அவங்க வேணாம், நான் எப்போ வயலுக்கு போனாலும் யார் வயல்லையாச்சும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்தேன்னா கேட்டேன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த மாமா சொல்லுவாங்க. அண்ட் மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து வயலில் விலாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தப்போ இந்த மாமா தான் இருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன கேட்டாலும் வந்து பண்ணுவாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு வயலில் வந்து மிளகா நட்டு வைக்கிறப்போ நான் இன்றைக்கி தான் வந்து மிளகா நட போகிறேன், எப்படி நட போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ அந்த மாமாவோட வயலில் தான் வெண்டைக்காய் முத்தி போயிருக்கு. ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, முத்தி போன வெண்டைக்காய் தான் அதில் இருந்துச்சு. அப்புறம் கிணத்து வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இப்போ வந்து நெல் நட்டு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ நெல்லுக்காக வந்து தண்ணி பாய்க்கிறது வந்து கம்மியாக தான் பாய்ப்பாங்கங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இப்போது இது வந்து நாற்று இது எல்லாமே வந்து ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த இளநீ எல்லாத்தையும் கழுவிட்டு, இளநியா தேங்காவான்னு தெரில, வீட்டில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், விலாக்ஸ், அப்புறம் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஒரு மிக்க மிக்க நன்றி. அனதர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.